நம்ம அஜித்து படத்தோட ஒரு சாங் வந்து போட்டிருந்தோம்ல, அதுக்கு வந்து காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க யூடியூப்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நிறைய பேர் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்கல. நான் சின்ன சேனலுங்க, என்னோடது சின்ன சேனலுங்க. ஏங்க அதுக்கெல்லாம் காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க? ஏங்க பெரிய பெரிய சேனல்லலாம் போட்டால் காப்பி ஸ்ட்ரைக்கே கொடுக்க மாட்டேன்றீங்க. 2 தடவை காப்பி ரைட் கொடுத்தீங்க, இப்போ காப்பி ஸ்ட்ரைக்கே கொடுத்துட்டீங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து அதையும் இல்லாமல் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த சேனல் ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்சம் வியூஸ் போயிட்டுருக்கு நல்லா. ஏதோ நான் 10 லட்சம் 15 லட்சம் ஏதோ 20 25 அப்படி போகிற மாதிரி என்னோடய சேனலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எதாவது ஐடியா பண்ணிட்டீங்களா? கஷ்டப்பட்டு தானேங்க போடுறேன் எல்லாமே. கொஞ்சம் முன்னேறலான்னு பார்த்தா விட மாட்டிங்களே. என்னவோ எனக்கு ஏதோ பயங்கரமாக வியூஸ் போடுற மாதிரி வர்றதையும் குறைச்சி விட்றீங்க. இப்போ இப்படி பண்ணுறத பார்க்கும்போது தான் எதுக்குடா வீடியோ போடணும்னு தோணுது. ஒரு வீடியோ எடுக்கிறோம், போடுறோம், காப்பி ரைட்டுன்றீங்க, காப்பி ஸ்ட்ரைக்குன்றீங்க. அதே மற்ற சேனல்லாம் பார்த்தா அவங்களும் தாங்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்கல? யாருக்காவது தெரிஞ்சால் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். அப்போனா தான் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். எனக்கு அந்த அளவுக்குலாம் யூடியூப்பில் வந்துட்டு என்னென்ன இதுன்னு தெரில. இதே தான் நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. அந்த சாங் போட்டு வேறு இந்த அதே சாங்கை மறுபடியும் ஆட் பண்ணி அது போல் தான் நானும் போட்டிருக்கேன். பட் எனக்கு மட்டும் காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்க. நான் அந்த அளவுக்குலாம் இன்னும் முன்னேறலைங்க யூடியூப்பில். இப்போ தான் குட்டி குட்டியாக வளர்ந்துட்டு வர்றேன். அதுக்கு முன்னாடி சோழியை முடிச்சிடாதீங்க. ஏதோ கொஞ்சம் நல்லா முன்னேறலாம், சம்பாதிக்கலான்னு பார்த்தா விட மாட்டிங்களே. ஏன் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கலையாக்கும்?